ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் ஜிஹெச்சுக்கு தான். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமியாருக்கு ஃபிக்ஸ் டேப்லெட் வந்து இது வரைக்கும் ரிஷ்வந்தத்தில் வாங்கி கொடுத்தோம். இப்போ சின்ன சேலத்தில் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே கிடைக்குமான்னு டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த அட்டையை பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த அட்டை இருந்தால் போதும், நம்ம எந்த ஊரில் வேணாலும் கவர்மெண்ட் மாத்திரையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது நல்ல திட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா, டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு வரட்டும்ன்ட்டு நான் வெளியில் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்துலேயே ஒரு இட்லி கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த இட்லி கடையில் இட்லி நல்லா இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் மாமியாருக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்காமா? சாப்பிட்ட பிற்பாடு மாத்திரை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸுக்காக வெயிட் வேறு பண்ணணும். பஸ் எப்போ வரும்னு தெரியல. அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன். சமையல் எதுவும் சமைக்கலை. ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்காக. அதுக்கப்புறம் பஸ் ஒன்று இங்கே உட்காந்துருக்கோம், பஸ்ஸை விட்டுட்டோம். அதுக்கப்புறமா சரி நம்ம பஸ் ஸ்டாண்டு அங்கே போய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நேரடியாக வந்து நின்றுட்டோம். பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு பஸ்ஸு கூட காணோம். நின்று காலும் வலி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸு வரும்போது பஸ்ஸு வரவே இல்லை. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு தான் பஸ் வந்தது. பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் அந்த டவுன் பஸ்ஸில் நாங்கள் ஏறி வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.